அனைவருக்கும் அடியேன் சரவணனின் ஆத்ம வணக்கம். நம்மளுடைய ஜீவசிவம் மெஞ்ஞான தவக்குடில் சார்பாக சித்திரை மாதம் பௌர்ணமி, சித்திரா பௌர்ணமி என்று அழைக்கப்படுகிற சித்திரை மாதம் வந்த பௌர்ணமிக்கு, அதாவது 1/5/2026 வெள்ளிக்கிழமை, நம்மளுடைய ஜீவசிவம் மெஞ்ஞான தவக்குடில்ல எப்பவும் போல ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நாம மக்களுக்கு அன்னதானம் வழங்கியிருக்கோம். அதுபோல சிறப்பு வாய்ந்த இந்த சித்திரா பௌர்ணமியில நம்மளுடைய ஜீவசிவ மெஞ்ஞான தவக்குடில்ல காலையில அந்த அன்னதானத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சுட்டு, நம்மளுடைய ஆன்மீக அன்பர்கள் கூட்டு தியானம் காலையில எல்லாருமா சேர்ந்து கூட்டு தியானம் முடிச்சோம். அதுக்கப்புறம் சத்சங்கம், அதாவது கலந்துரையாடல், ஆன்மீகத்தை பத்தின சிறு கலந்துரையாடல். அதுக்கப்புறம் மக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. இது ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நம்மளுடைய ஜீவசிவ மெஞ்ஞான தவக்குடியில தொடர்ந்து மக்களுடைய ஆதரவுலையும் இறைவனுடைய அருளாலையும் எல்லா சித்தருடைய ஆசீர்வாதத்திலையும் தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கு. இந்த சித்ரா பௌர்ணமி பத்தி ஒரு சிறு விளக்கம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வருது. ஆனா இந்த சித்திரை மாதத்துல நிலவும் முழு வீரியத்தோட, முழு சக்தியோட இருக்கு. சூரியனும் முழு சக்தியோட தன்னுடைய முழு சக்தியை வெளிப்படுத்தும். இந்த இரண்டு சேர்ந்த ஒரு மாதத்துல வரக்கூடிய ஒரு பௌர்ணமி தான் சித்திரா பௌர்ணமி. இது சித்தர் வழியில இருக்கிறவங்களுக்கு சிறப்பான ஒரு பௌர்ணமி. அவங்களுடைய தவ வலிமையை கூட்டிக்கிறதுக்கு, மேலும் வளர்த்துக்கிறதுக்கு ஒரு அருமையான பௌர்ணமி சித்திரா பௌர்ணமி. தவம் பண்ண தெரிஞ்சவங்க தன்னுடைய கர்ம விதியை கூட இந்த சித்திரா பௌர்ணமியில செய்யக்கூடிய தவத்தால மாற்ற முடியும்னு சித்தர்களுடைய கருத்து சொல்லியிருக்காங்க. அதனுடைய அடிப்படையில தான் தவம் இல்லாத சராசரி வாழ்க்கையில வாழக்கூடிய மனிதர்கள் நீர்நிலையில போய் தன்னுடைய பாவங்களை தொலைச்சுக்கிறாங்க, ஆலயங்களுக்கு போய் தன்னுடைய கஷ்டங்களை போக்கிக்கிறாங்க. இப்படி எல்லா வகையிலும் சித்திரா பௌர்ணமி பார்த்தா எல்லா ஆலயங்களையும் சிறப்பா, குறிப்பா எல்லா மனிதர்களுக்குமே ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நாள். அது எதுனா இந்த சித்திரா பௌர்ணமி. இதுக்கு பல காரணங்கள் பக்தியில இருக்கு. சித்திரகுப்தருக்கு சிறந்த நாள்னு ஒரு ஒரு நிகழ்வு இருக்கு. அறிவியல் பூர்வமா நம்ம சித்தர்கள் சொன்னது, நிலவுக்கு மதின்னு ஒரு பேர் இருக்கு, நமக்குள்ள இருக்க புத்திக்கும் மதின்னு ஒரு பேர் இருக்கு. நம்மளுடைய புத்தியால தான் நாம பல காரியங்களை இந்த உலகத்துல செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ நம்மளுடைய ஆற்றல், அறிவு மேம்படுறதுக்கு அற்புதமான ஒரு நாள் இந்த சித்திரா பௌர்ணமி. ஏன்னா அன்னைக்கு நிலவு அதனோட வருஷத்திலே முழு தன்மையோட இருக்கக்கூடிய நாள். நிலவுக்கு சுயமா ஒளி இல்லை, சூரியன்ல இருந்து ஒளியை வாங்கி அது பிரதிபலிக்கும். அப்ப சூரியன் முழு சக்தியோட முழு வீரியத்தோட இருக்கக்கூடிய ஒரு மாதத்துல அந்த ஒளிய முழுமையா வாங்கி நமக்குள்ள இந்த அனுப்பக்கூடிய, கிரகிச்சிக்கக்கூடிய தன்மையை நாம ஏற்படுத்திக்கிட்டோம்னா, இப்ப நமக்கு அந்த நிலவோட சக்தி முழுமையா, நம்மளுடைய அறிவாற்றல் பெருகும், நம்மளுடைய கர்ம வினைகள் மாறும். அத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த சித்திரா பௌர்ணமி அன்றைக்கு நம்மளுடைய ஜீவசிவ மெஞ்ஞான தவக்குடியில, இது சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை நகர்ல இளமணி அக்ராகாரம் வீதின்னு சொல்லுவாங்க. அதாவது
ஜிஹெச் அரசு மருத்துவமனைக்கு எதிர்ப்புறம் நம்மளுடைய ஜீவசிவ மெஞ்ஞான தவக்குடில் இயங்கிட்டு இருக்கு. எப்பவும் போல இறைவனுடைய அருளாலையும் சித்தர்களுடைய ஆசீர்வாதத்தாலையும் நல்ல மனிதருடைய அன்பளிப்பு, நல்ல உள்ளத்தாலையும் அவங்களுடைய ஒத்துழைப்பாலையும் நம்மளுடைய ஜீவசிவ மெஞ்ஞான தவக்குடில் சார்ந்த அன்பர்களுடைய கடுமையான உழைப்பாலையும் இந்த அன்னதானம் தொடர்ந்து நடந்துக்கிறது. மேலும் மேலும் வளர இது போன்ற நல்ல உள்ளங்களுடைய எல்லா நல்ல உள்ளங்கள் படைத்த அன்பளிப்பு, பொருளுதவி, உடல் உழைப்பு இவ்வளவும் செய்த அன்பர்களுடைய வீட்டில் எல்லா வளமும் நலமும் இறைவனுடைய அருளாளர் ஆசியும் அருளும் பொருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். அனைவருக்கும் அடியேன் சரவணனின் ஆத்ம வணக்கம். கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான். பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து. எல்லா நலமும் எனக்கே கொடுக்கின்றான், எல்லாம் செய்ய வல்லான் எம்பெருமான். எல்லாமாய் நின்றான், பொதுவில் நிறுத்தம் புரிகின்றான். ஒன்றாகி நின்றான் உவந்து. எண்ணுகின்றேன் எண்ணங்கள் எல்லாம் தருகின்றான். பண்ணுகின்றேன் பண்ணுவித்து பாடுகின்றான். உண்ணுகின்றேன் தெள்ளமுதம் உள்ளம் தெளிய தருகின்றான். வள்ளல் நடராயன் மகிழ்ந்து. சித்தியலாம் தந்தே திரு அம்பலத்தாடும் நித்தியனின் உள்ளே நிறைகின்றான். சத்தியம் ஈது அந்தோ உலகி அரீரோ நீவிரெலாம் சந்தோடமாயிருமின் சார்ந்து. ஐயா என்றோர் காலழைக்கின்றேன், அப்பொழுதே எய்யேன் மகனே என்றெய்துகின்றார்.